கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் எனக்கு எப்பயாவது ஆண்டவர் ஒரு சில காட்சிகளை காட்டுவார். ஒரு அம்மாவுக்காக ப்ரேயர் பண்ணும் பொழுது ஒரு பெண் ஆவி தலைமுடி விரிச்சு போட்டுட்டு அது ஒரு பில்லி சூனிய ஆவி, சரிங்களா? இப்படி எனக்கு காட்டினார். அதுக்காக நான் ஜெபித்தேன். ஒருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது, அவங்க ஹஸ்பண்ட்காக ப்ரேயர் பண்ணும்பொழுது தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு ஒரு பெண்ணினுடைய ஆவி. இப்படியாக ஆண்டவர் எனக்கு காட்டினார். இன்னொரு முறை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பெரிய ஜெயிண்ட் கோப்ரா நாக்க தொங்க போட்டுட்டு இப்படியாக பற்களை விரிக்கிற மாதிரி இது போல் பைத்தான் காமிச்சிருக்கிறாரு. அப்புறமா சர்ப்பங்கள் இது போல் அதை டங்கு, அதோடைய நாக்கு அப்படியே லைவ் ஸ்னேக்கு காமிச்சிருக்கிறாரு. அப்படியே கண்கள் காமிச்சிருக்கிறாரு. இது போல் நான் பார்த்துருக்கேன். அந்த ஜெபத்த அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது செய்வினைகள், மாந்திரிக கட்டுகள் இப்படிலாம் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது இப்படிலாம் காட்டினார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இது மாதிரி தான் காமிச்சிட்ருக்கிறாரு. முன்னாடி எப்பயாவது வரும், வெரி ரேர் அந்த மாதிரி தான். விஷன்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது எனக்கு. இப்போ இது போல் காட்டின தேவன், நான் நேற்று தினத்தில் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, பின்னாடி ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். வழுவழுப்பு ஸ்கின்னோடு கூட என்னுடைய குழந்தைக்கு டயக்னலாக நின்று கொண்டிருந்தார்னு சொல்லி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே போல் நேற்று தினத்தில் நான் இன்னொரு காரியத்தை உணர்ந்தேன். ஆண்டவர் என்னுடைய இரண்டு ஷோல்டர் அவருடைய இரண்டு கரங்களை வைத்து பிடித்து நின்று கொண்டிருக்கிறார், அதே வெள்ளை அங்கியை போட்டு. இது நான் உணர்ந்து ஆண்டர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுப்போம். நான் எப்பவுமே ஆண்டருடைய விஷயத்துல கொஞ்சம் பயப்படுவேன். திருப்பி ஒரு வாட்டி கேட்டுப்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் நம்ம சொல்லலாம், மக்களுக்கு தெரிவிக்கலாம். இப்போ ஆண்டவர், நான் தான் உன்னை தொட்டேன், நீ உணர்ந்தது தான், நான் தான் உன்னை தொட்டேன்னு சொன்னார். அவர் நின்று என்னுடைய ஷோல்டரில் தொட்டு அதை நான் உணரப்பட்டு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறதை நான் பெட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கேன். இப்படி எனக்கு ரெண்டு ஷோல்டரையும் இப்படி கை வச்சுட்டு எடுத்துட்டாரு. இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நேற்று தினம் பூரா அவர் என்னோடு கூடவே நான் எங்கு சென்றாலும் என்னுடைய பின்பக்கமாக வந்து கொண்டே இருந்தார். எனக்கு இது பார்த்தீங்கன்னா பெரிய குடுப்பனை, ஒரு பாக்கியம் நான் சொல்லுவேன். ஒரு தாயின் கருவில் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம பாவிகள் தான். தேவன் சர்வ லோகத்தின் பிதா, அவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் நம் மத்தியில் அசைவாடுறாரு, நம்ம மெட்டீரியலா அவருடைய பாடியோடைய நின்று கொண்டிருக்கிறத நம்மளால உணர முடியுதுன்னு சொன்னா நான் ஏமாத்துறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே நான் ஏமாத்துறோம். பிகாஸ் என்னுடைய சரீரம் ஒரு சின்ன கீறு போட்டால் ரத்தம் வரும், எனக்கு அது நல்லா தெரியும். திடீர்னு மேலே ஏதாவது தலையில் விழுந்தா ஸ்கல்லு உடையவும் சான்சஸ் இருக்குது. அதனால் நான் எப்போவுமே தேவனாகிய கர்த்தரை எப்படி பார்ப்பேன்னா பெரியவர் அப்படின்னு தான் பார்ப்பேன், சரிங்களா? அதனால எனக்கு அவர் வந்தது, தரிசனம் கொடுத்தது, என்னுடைய ஷோல்டரில் இரண்டு ஷோல்டர்களையும் கை வைத்து அது கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இப்படியாக ஆண்டவரை குறித்து அவர் தொட்ட உணர்வை கூட அவர்கிட்ட ரீகன்ஃபர்மேஷன் கேட்டு திருப்பியும் போடுறதா எனக்கு அது நல்லா இருக்கும். இப்படியாக நடத்தி கொண்டு வந்தார். நேற்று தினத்தில் நைட்டு என்ன ஆச்சுங்க, குடத்துல தண்ணி இருந்தது, ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்தேன். நான் எப்போ தண்ணி குடிக்கும் பொழுது எனக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லணும்னு தோணும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி தண்ணி குடிப்பேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், அது ரத்தமாய் மாறிடுச்சு, நீ குடின்னு சொன்னார். நீங்க நம்ப மாட்டீங்க, சொன்னா என்னாலே நம்ப முடியல. ஆனா நடந்தது உண்மை. இதுதான். இதுக்கு முன்னாடிலாம் நான் இது போல எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் தண்ணி, எத்தனையோ முறை தண்ணி குடிச்சிருக்கேன், தண்ணி கலர் சேம் தண்ணி கலர் தான். ஆனால் நேற்றுக்கு நைட்டு நான் தண்ணி குடிக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஒரு ஜூஸை தூக்கி அப்படியே சிப் பண்ணாமல் அப்படியே மேலே தூக்கி ஊற்றி அப்படியே குடிச்சிங்கன்னா அந்த ஜூஸினுடைய கலர் உங்களுக்கு இப்படி உங்களுடைய கண்களுக்கு தெரிய வரும். இப்படி தூக்கி குடிச்சிங்கன்னா, சின்ன தூக்கி வாயை திறந்து குடிக்கும் பொழுது ஒரு ஜூஸு வாயில் ஊற்றுறீங்க, சிப் பண்ணி குடிக்காமல் ஊற்றுறீங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு என்ன கலர் காணப்படும்? ஆரஞ்சு ஜூஸ்னா ஆரஞ்சு கலர், இதே ஒரு சுகர் கேன் ஜூஸ்னா வெள்ளை கலரில் இருக்கும், அது போல தான் இருக்கும். ஆனால் தண்ணியோட கலர் தெரியவே தெரியாது.
நேற்று தினத்துல ஆண்டவர் இது ரத்தமா மாறிடுச்சு நீ குடின்னு சொல்லும் பொழுது அந்த தண்ணியை இயேசுவின் ரத்தம் சொல்லி நான் குடிக்கும் பொழுது என்னுடைய கண்களுக்கு அந்த தண்ணியோட கலர் ரெட் கலராக காணப்பட்டது. கபக் 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 அது ரெட் கலராக காணப்பட்டது. ஓ, கர்த்தர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம நான் எம்மாத்திரம் சின்ன குழந்தை, அவருடைய பார்வையில நான் சின்ன குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது தேவன் இப்படியாக அவர் காலை நேரத்துல என் முன்னாடி நின்றது ஒரு பக்கம் செய்தார். அதுக்கப்புறமும் ஜூஸ் போடும்போது என் பின்னாடி நின்று கொண்டிருந்தார். குழந்தைகளுக்காக காம்பவுண்ட் கேட்டு போகும்பொழுது என் பின்னாடி நின்று கொண்டிருந்தார். அப்புறம் என்னுடைய ஷோல்டர்ல 2 ஷோல்டர்களையும் கை வைத்தார். நான் உணர்ந்தேன், அவர் அங்கி போட்டு நின்றுட்டு என்னை டச் பண்றத நான் உணர்ந்தேன். என்னோட ஸ்பிரிட்ல அப்படி உணரப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல நைட்டு நேரத்துல படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிச்சிருக்கிறார். இப்படிதான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை நான் எனக்கு சொல்ல மண்டையே வெடிச்சிரும். அந்த மாதிரி அவ்வளோ எனக்கு ஹாப்பியா இருக்கு. தேவன் ஹெவி மேனிஃபெஸ்டேஷன் ஹெவியாக நடத்துகிறார். அவருடைய லீடிங் பக்காவா இருக்கிறது. அவர் நம்மளை லீட் பண்ற விதம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. இப்படியாக தேவன் நம்மை நேசிக்கிறார், அன்பு பொழிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம பதிலுக்கு என்ன பண்ணணும்? திருப்பி அன்பை பொழிய வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் தண்ணி குடிச்சேன்டி, இந்த தண்ணியோட கலர் ரெட் கலரா தூக்கி குடிக்கிற ரெட்டாவே மாறி போச்சுன்னு சொல்லி என் கண்களுக்கு காணப்படுகிறது. நான் தூக்கி குடிச்சே இருக்கேன், ரெட் கலர் எனக்கு உணரப்படுகிறது. ரெட் கலர் தண்ணி அப்படின்னு சொல்லி ரெட் கலர் ரத்தமாக மாறிவிட்டது. ஆனா அதனுடைய டேஸ்ட் தண்ணி டேஸ்ட் தான், ஆனா கலர் மட்டும் டோட்டலி ரெட்டு, நல்ல ரெட்டு. நமக்கு அந்த கிரேப் ஜூஸ் மாதிரிலாம் கிடையாதுங்க, நல்ல ரெட்டு. ஒரு ரத்தம் எப்படி இருக்கும், பியூர் ரத்தம், அதே போல. இப்படியாக கர்த்தர் இதெல்லாம் எதுக்கு காட்டுறாரு? ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கும் அசைவாடி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், இது சொல்லியே ஆகணும். இதை சொல்லியே ஆகணும்னு தான் நான் இதை போஸ்ட் பண்றேன். நேற்று நைட்டுக்கு நடந்தது நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். காதுகள் இருக்கிற பிள்ளைகள் கேட்க கடவீர்கள். ஹல்லேலூயா. காதுகள் இருக்கிற பிள்ளைகள், சுவாசமுள்ள பிள்ளைகள் கேட்க அதாவது இது கேட்கும் பொழுது அப்படி அவர் பண்ணின செயல்களை நினைக்கும் பொழுது அப்படி நான் என்னுடைய தோல் மேல கை வைக்கிறாருன்னா, நான்லாம் சாதாரண ஒரு குழந்தை, ஒரு மண்ணுதான். இந்த மண்ணுடைய தோல்ல கை வைக்கிறாரு, நின்று கொண்டிருக்கிறார், அங்கியை போட்டு நின்று கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டருக்கு முன்னாடி நம்ம குப்பை தாங்க. மனிதர்களாக இருக்கிற நாம குப்பை தான். ஆண்டருக்கு முன்னாடி நம்ம குப்பை தான். ஆண்டர் அவர் பெரியவராய் இருக்கிறார். எப்படிதான் நான் அவரை வர்ணிக்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமா endless 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 God. His power is endless. His glory is endless. He is Alpha Omega. சொல்லிட்டே போலாம். இது போல ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. தேவனை நினைக்கும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷம், பூரிப்பு என்னுடைய இருதயத்துல காணப்படுகிறது. கர்த்தர் இப்படியாக நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் செய்த காரியத்தை பிறருக்கு தெரிவித்தே ஆகணும். அவர் செய்கிற விஷயங்களை தெரிவிக்காமல் போனால், நாளைக்கு ஒரு கொஸ்டின் என்ன கேட்டார், நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நிச்சயமாகவே இது போன்ற காரியம் ஆண்டவர் செய்தது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவன் தன்னைத்தானே கர்த்தரிடத்தில் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். எவன் கர்த்தரை உயர்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கர்த்தர் தான் பெரியவர்னு நினைக்கிறவங்க, சொல்றவங்க இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கமெண்ட்ல ஆமீன் போடுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.